புத்தி இல்லாத கன்னிகைகள். மத்தேயு 25:3 வாசிக்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. கற்புள்ள கன்னிகைகள் தேவனுடைய கற்புள்ள சபையை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சபையில் 2 கூட்டம் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய சபையில் புத்தி உள்ளவர்கள், புத்தி அற்றவர்கள் என்று 2 கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. புத்தி உள்ளவர்கள் யார்? எண்ணெய் என்பது என்ன? ராஜாக்களின் ஆசாரியர்கள் நாட்களில் எண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். ஏன் எண்ணெய்? ராஜா ஆசாரியர்கள் தனக்கு சொந்தமான விஷயங்களில் பேசக்கூடாது. சகரியாலே நாம் வாசிக்கிறோம் 11-14, எண்ணெய் விளக்கில் ஊட்டுகிறார்கள். முழு வேதாகமும் விளக்கு எரிய எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி விளக்கு எரிய வேண்டும். 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அள்ளப்பட்டுகிறது. முழு வேதாகமும் விளக்கு, எண்ணெய், பரிசுத்த ஆவி குறிக்கிறது. புத்தி அற்றவிலும் வேதம் இருந்தது, பாத்திரத்தில் அதிகமான எண்ணெய் எடுத்து போகாதவர்கள். அப்படியானால் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். புத்தி இல்லாதவன் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியை எடுத்து செல்லவில்லை. அதாவது வேத புஸ்தகம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வேதத்தை படித்தும் சொல்லியும் அதன்படி நடக்காதவன் புத்தியற்றவன். பொய் சொல்லுபவன் புத்தியற்றவன். 100% செய்ய மாட்டான், அவனே புத்தியற்றவன். ஓய்வு நாளை மீறுபவன் புத்தியற்றவன். எல்லோரும் தூங்கினார்கள், மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் வந்தது. 5 நபர்கள் ஆயத்தமானார்கள், 5 நபர்கள் ஆயத்தமாகவில்லை. எனவே தூங்கினார்கள். கிருபையின் காலம், அதாவது தவணையின் காலத்தில் இருப்பதால் வாய்ப்பு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்று இதயத்தில் பரிசுத்தம் பெற தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை, பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.